ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் மேக்கிங் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த ஃப்ளவர் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. இது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு பெரிய ஃப்ளவர் வந்து நம்ம இப்படி ஒரு 5 பெட்டல்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஊசியில் வந்து நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து காட்டன், நார்மல் காட்டன் இது. இந்த காட்டனை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிடணும். பெட்டல்ஸ் வந்து எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு வந்து இந்த காட்டன் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி இந்த காட்டனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த பெட்டல்ஸ் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு வந்து இதை வச்சு கரெக்டாக அது உள்ளே வச்சு நம்ம ஃபில் பண்ணிடணும். அந்த காட்டன் வெளியில் வராத அளவுக்கு நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரியே வந்து நீங்கள் அந்த 5 பெட்டல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த காட்டனை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், நான் வந்து ஒயிட் கலரில் வந்து சுகர் பீடும், ரெட் கலர் மெரூன் கலரில் டார்க் மெரூனில் ஒரு சுகர் பீடாக எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். பாதிக்கு பாதி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒயிட்டு, கொஞ்சம் மெரூனு. ஸோ ரெண்டுமே மாற்றி நீங்கள் வந்து பீட்ஸ் எடுத்து நம்ம வந்து அதில் ஸ்டிச் பண்ணணும்.
இந்த மாதிரி வந்து பீட்ஸ் எடுத்துக்கோங்க. சைஸ் வந்து எவ்வளோ இருக்கோ வச்சு பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு மட்டும் நீங்கள் பீட்ஸ் எடுத்து கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், அளவு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தியும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. பஞ்சு வந்து நல்லா அமுங்குற மாதிரி சும்மா நார்மலாக அந்த பீட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப புஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணக்கூடாது. பாருங்கள், அவ்வளோதான். ஸோ பாதி பீட்ஸு ரெட்டு, பாதி பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒயிட்டு. இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கனாக்கா அது பார்க்க டிசைன்ஸ் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கேப் இல்லாமல் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு அதை அப்படியே அழகாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த காட்டன் வந்து வெளியில் வராத அளவுக்கு நீங்கள் வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெட்டல்ஸ் வந்து ஃபில் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து 5 பெட்டல்ஸுமே ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து நான் எக்ஸ்ட்ரா இடையிலையும் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். அதையும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரூச்சஸ் கூட இப்போ நிறைய வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்களே வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்களே வந்து இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஹேங்கிங் பண்ணுற அந்த பீட்ஸ் அந்த மாடல் வந்து தான் இப்போ நான் வந்து அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த 5 சைடுமே வந்து நம்ம இது வந்து அப்படியே அங்கங்கே ஒன்று மட்டும் வந்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த டிசைனையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்டரில் வந்து நம்ம எல்லோ கலர் பீட் எடுத்திருக்கேன், ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை வச்சு நம்ம இப்போ அது உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறோம். ஒரு எல்லோ கலர் பீட்ஸும் 2 mm பீட்ஸு, ஒரு ரெட் கலர். இப்போ நம்ம அதுக்குள்ளே ஃபில் பண்ணலையோ அதே ரெட் கலரை வந்து சென்டரில் வச்சுருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வந்து 2 ஃப்ளவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் நம்ம கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம எப்படி சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சுகர் பீடு, ஒரு ஒயிட் கலரில் கட் பீடு,
மெரூன் கலர் சுகர் பீடும் ஒரு கட் பீடும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். இப்போ நம்ம சென்டரில் வந்து ஹெவியாக கொடுத்துருக்கோம், அதனால் சைடில் வந்து கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்தாக்க இந்த டிசைன் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து சைட்லலாம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், நார்மலாக அந்த கட் பீடும் சுகர் பீடும் வச்சு நான் வந்து இந்த சைட்லலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த டிசைன் வந்து சென்டரில் கொஞ்சம் ஹெவியாகவும் சைடில் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறையவே என்னோடய சேனலில் வந்து யூனிக்கான ப்ரூச்சஸ் டிசைன்லாம் நிறையவே போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்களுக்கு ப்ரூச்சஸ் ஒர்க்கு பண்ணி காமிக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த மாதிரி டிசைன் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.